எடப்பாடி கட்சிக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எடப்பாடிக்கு உரிமை இருக்கு. எடப்பாடி அதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பொதுச் செயலாளர், சோ அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு. பொதுச் செயலாளரை தூக்கி போடுங்க சார். ஒத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு வக்கில்ல, ஒவ்வொருத்தரா நீக்கிறதுக்கு மட்டும் வந்து வீரமான ஆளா இருந்தா, ரோசமான ஆவலா இருந்தா ஒரு தேர்தலை ஜெயிச்சு ஆளுகிற திமுகவை வீழ்த்தி காட்டணும். அது மாதிரி பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி தயவுல அமர்ந்து இருக்கிற பொதுச் செயலாளர் பாஜக இடத்துல மண்டியிட்டு பெறப்பட்டது. நீங்க கடந்த பேட்டியில பேசுறப்ப ஜூன் மாதத்துல அதிமுகல ஒரு புரட்சி வரும், அதிமுகல ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது நான் டிடிவி தினகரனை பத்தி கேட்டேன். என்டிஏவோட அவங்க ஹாப்பியா இல்லன்றது தெரியுது. தேவையில்லைன்னு சொல்றேன். நீங்க எதுக்கு முதல்ல என்டிஏ பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்க வலிமைப்படுத்து. நீங்க மாற்றான் தயவுல வாழணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அடுத்தவங்க அடைக்கலம் தேடணும்னு நினைக்கிறீங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன சார்? என்ன பண்ண போறாரு? அவர் திமுக கிட்ட பேசுறாரா, தமிழக வெற்றி கழகத்துல பேசுறாரா? எங்கேயும் போக கூடாது. இந்த என்டிஏ இதுக்கு எடப்பாடி பழனிசாமிய வளைச்சு நின்று அடிக்கணும். அதுக்கு தயாராகிறத விட்டுவிட்டு அண்ணாமலை மதிக்கல, ஆட்டுக்குட்டி மதிக்கல, நயினார் வந்து நல்ல நயினாவா நடந்துக்கல, அவ்வளவுதானே. யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஓபிஎஸ் ஃபோன் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இன்னும் முன்னாள் அதிமுக இருந்தவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி ஆதரவு தெரிவிச்சாங்க. நீங்க பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? செங்கோட்டையன் தற்போது என்ன மனநிலையில் இருக்கிறார்? இப்போ பேசணும். இப்போ நீங்க வர்றதுக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அவர் கூப்பிட்டுருந்தார். எனக்கு கூப்பிட்டு சில விஷயங்கள் பேசினாரு. என்ன, என் போன்றவர்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம், எம்ஜிஆரோடு பயணித்தவர்களில் நான், திரு செங்கோட்டையன், இவங்க எல்லாம் முக்கியமானவங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக இந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவது, பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவது, அன்வர் ராஜா போன்றவர்களெல்லாம் வேற கட்சிக்கு போறது, இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு 50 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இது ஏதோ நம்ம ஒரு கேஸ்ல மாட்டிட்டோம், காட்டுல மறைஞ்சிருந்தோம், தப்பிச்சா போதும், அதுக்கு ஒரு அரசியல் கட்சியில அடைக்கலம் பூந்தோம், அதுல ஒரு பதவியை பிடிச்சோம், கையை காலை பிடிச்சோம், மேல வந்தோம், அப்படி இல்லை. எம்ஜிஆரால் அவரது திரைப்படங்கள்ல இருந்து திராவிட கொள்கைகள் ஈடுபாடாகி அவரோடு பழகி அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த இயக்கத்துக்கு தூணாக இருந்தவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது எல்லா அதிமுக தொண்டர்களுக்குமே ஒரு வருத்தம், ஒரு பாதிப்பு, ஒரு மன சங்கடம் என்பது இருக்கு. இப்ப அவரு நீக்கப்பட்டது எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனா அதிமுக ஒன்றிணைக்கிற பணியில தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஏதாவது அதுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்களா? ஏன்னா நீங்களும் ரொம்ப நாளா அதை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, எல்லோரும் இணைந்து பயணிப்போம், நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம், நம்முடைய அந்த ஒற்றுமைப்படுத்துகிற முயற்சியை, ஒருங்கிணைக்கிற முயற்சியை தொடர்வோம் என்று சொன்னார். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றதுக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு புள்ளியில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா இந்த ஒரு நீக்கத்தின் மூலமா? எடப்பாடி கட்சிக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எடப்பாடிக்கு உரிமை இருக்கு. எடப்பாடி அதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்றது எடப்பாடி பொதுச் செயலாளர், சோ அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு. பொதுச் செயலாளரை தூக்கி போடுங்க சார். என்ன பொதுச் செயலாளர்? என்ன தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பொதுச் செயலாளரா? இல்ல அப்படி எதேச்சையாக வந்த பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட ஒரு தொடர்ச்சியா தேர்தல்கள்ல அதிமுகவுக்கு வெற்றி தேடி தந்த பொதுச் செயலாளரா? ஒத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு வக்கில்ல, ஒவ்வொருத்தரா நீக்கிறதுக்கு மட்டும் வந்து தெரியுது இல்ல. வீரமான ஆளா இருந்தா, ரோசமான ஆவலா இருந்தா ஒரு தேர்தலை ஜெயிச்சு ஆளுகிற திமுகவை வீழ்த்தி காட்டணும். ஸ்டாலினோட மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இன்றைக்கு ஜூனியர் உடன் பத்திரிகையில போட்டிருப்பாங்க பாருங்க, இத்தனை அமைச்சர்கள் மீது வந்து வழக்கு இருக்கு, ஸ்டாலின் வந்து கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு, என்ன ஆச்சு அந்த வழக்கு? அந்த கேள்வி திமுக கிட்ட தானே கேட்கணும். இல்ல, நான் சொல்றது திமுக தான் கேட்கணும்.
இவங்க என்ன டீல் போட்டாங்கன்னு கேக்குறேன். அதுல எடப்பாடி பழனிசாமி பேரே இல்லை. அதுல கூட எடப்பாடி பழனிசாமி பேரே இல்லை. அது ஒரு டீலு. அப்ப எந்த திமுகவை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அவர்களோடு இவங்களுக்கு ஒரு சமரசம். ஏன் ஸ்டாலின் சமரசம் பண்றாரு? எடப்பாடி 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? கோவம் வரும், மனசுல அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? குனுகா தீர்ப்பு. அந்த குனுகா தீர்ப்புக்கு காரணம் என்ன? திமுக வழக்கு. அப்ப இவர் முதலமைச்சரா இருந்த போது என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு சாதாரண மனிதன் அந்த இடத்துல என்ன பண்ணி, இன்னைக்கு உனக்கு ரோஷம் வருது இல்ல, அது அங்கேயே வந்திருக்கணும், முன்னாடி அப்ப வந்திருக்கணும் இல்ல. அப்ப ஏதேனும் நடவடிக்கை திமுகவுக்கு எதிராக எடுத்தாரா? அதே போல அதுக்கு கைமாறாக ஸ்டாலின் அந்த நடவடிக்கையை எடுக்கல. கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாரு ஸ்டாலின். இன்னைக்கு எங்கேயாவது எடப்பாடி அதை பத்தி பேசுறாரா என்ன? உட்கட்சிய மட்டுமே, உட்கட்சியில என்ன பண்றாரு? வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குதா? அதிமுக வாக்கு வங்கி அதிகரிச்சு எடுக்காம இல்ல. இப்ப ஒரு பக்கம் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்னு ஒரு இதை பண்றாரு. அப்புறம் பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அவரும். இல்ல, அவர் என்ன வேலை பார்க்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ரிசல்ட். அவருக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்ததுல என்ன? அப்ப எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக தானே. அந்த தேர்தலையாவது ஜெயிச்சுதான்னு கேக்குறேன். 66 எம்எல்ஏ போதுமானதா இல்லையா? ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்ததா இல்ல இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கா? ஒன்று ஸ்டாலினோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம், இன்னொன்னு பாஜகவுக்கு ஒரு அடிமைத்தனம், பாஜகவோடு ஒரு சமரசம், இந்துத்துவ கொள்கைகள்ல ஒரு சமரசம், தன் பதவியை காப்பாற்றி கொண்டால் போதும். அது மாதிரி பொதுச் செயலர் பாரதிய ஜனதா கட்சி தயவுல அமர்ந்து இருக்கிற பொதுச் செயலாளர். இவ்வளவு நீதிமன்ற வழக்குகளும் தேர்தல் ஆணையமும் பாஜகவிடத்துல மண்டியிட்டு பெறப்பட்டது. இவர் தொண்டர்களால் ஒரு தேர்தலை நடத்தி அதுல வென்று பொதுச் செயலாளர் ஆனாரா? இல்ல ஏதேனும் ஒரு இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்குதா? இப்ப எல்லோரும் எதுக்காக இணைக்க சொல்றோம்? இல்லைங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அமோக வெற்றி பெற்றுட்டாருங்க, இனி எதுக்குங்க இந்த கட்சியை இணைக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. 7 இடத்துல 3வது இடத்துக்கு போனாங்க. 7 இடத்துல டெபாசிட் போச்சுங்க. 7 இடத்துல டெபாசிட் போச்சு. கட்சியினுடைய நிலையை அப்படி வச்சுட்டு இதை நல்லா நம்ம ஒரு வலிமையாக ஒன்றுபட்ட அதிமுக வந்தா வலிமையான ஒரு கட்சியா மாறும் அப்படின்றதே ஒரு பெர்செப்ஷன் தான். ஆனா களத்துல எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கிறாங்க அப்படின்றதானே அவங்க தரப்பு சொல்றாங்க. இன்றைய நிலையை விட ஒரு படி மேல இருக்கலாம்ல. நான் சொல்றது உங்ககிட்ட 100 வாக்கு இருக்கு, எல்லாம் சேர்ந்தா குறைஞ்சது 110 வாக்குகள் ஆகலாம். அதுக்கு என்ன அத்தாரிட்டி? அட நிச்சயமா குறையாதுப்பா. அது எப்படி சார் சொல்றீங்கன்னு தான் கேட்கிறேன். அவங்க தரப்பு ஒன்றுபட்ட அதிமுக வேணும், நீங்க எல்லாம் அப்படி பார்த்தா நாளை காலையில எல்லாம் உயிரோடு இருப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அது அப்ப அதே மாதிரி நம்பிக்கை தானே வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை தானே. இல்ல இப்ப இவங்க எல்லாம் உள்ள அப்ப சசிகலா எல்லா தியாகத்துக்கு போறேன்னு தயாரா இருக்கு. நீங்களும் கட்சியில பாருங்க, நான் எந்த தனி மனிதர்களுக்காகவும் வக்காலத்து வாங்குறவன் இல்ல. அதிமுக என்கிற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, தோல்வி காணாத கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தவரை குறைந்தபட்சம் ஒரு 2 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் கூட 2011, 14, 16 தொடர் வெற்றி பெற்ற கட்சி. எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு வெற்றி என்றால் என்ன என்றே தெரியாத அளவுக்கு கடும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற கட்சி. அதுக்கு எல்லா பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஏற்கணும் அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்புறம் இவர் தானே பொதுச் செயலாளர், கட்சியில மத்தவங்களும் வேலை பார்க்கணும். பொறுப்பற்ற பொதுச் செயலாளரே இவர் தானே, இவர் தானே பொதுச் செயலாளர். ஓகே, இல்ல அதுக்கு எல்லாம் அவர் மட்டுமே காரணம்ன்றது எப்படி சார்? அவர் மட்டும்தான் காரணம். அலையன்ஸ் அரித்மெட்டிக் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்றேன். கையால் ஆகலைன்னா விட்டுட்டு போ, கையால் ஆகலைன்னா விட்டுட்டு போ, விட்டுட்டு போங்கன்னு சொல்லலாம். போங்கன்னு சொல்லலாம், போன்னு சொல்லலாம், அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஓகே. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம், அதுக்கப்புறம் அவர் ஓபிஎஸ் ஆதரவு தருவது, டிடிவி தினகரன் அவர்கள் அவருக்காக பேசுறது, இதெல்லாம் இப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் ஒரு அணியில இருக்கிறாங்களா, அந்த அணியில நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா அந்த அணிக்கு? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உணர்வுகள் என்பது ஒரு தனிப்பட்ட செங்கோட்டையன் அதெல்லாம் தாண்டி, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பகிர்ந்தேன் பாருங்க,
எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் ஒவ்வொருவராக இந்த இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கட்சியை விட்டு நீக்கப்படுறது, மாற்று கட்சிக்கு செல்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப மனதுக்கு கடினமாக இருக்கிறது, வருத்தப்பட தகுந்த விஷயமா இருக்குது, வேதனைப்படக்கூடிய ஒரு பட் இருந்தாலும் இப்ப ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பயோ இல்ல எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயோ இப்படியான ஒரு வெளியே பிரஸ் மீட்டை வெளியே கொடுத்து 10 நாள் உங்களுக்கு வந்து நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது சரியான அணுகுமுறை தானே? ஒரு சீனியர் இப்படியா ஒரு பிரஸ்ல பேசுறது? போட்டி அதிமுகன்னு ஒண்ணு ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே உருவாக்குச்சு. இல்ல கெடு விதிச்சாங்களான்னு? ஆமா, அவங்க வேற பொதுச் செயலரே தேர்ந்தெடுத்தாங்க. வேற பொதுச் செயலரே திருநாவுக்கரசு, முத்துசாமி போன்றவர்களெல்லாம் பொதுச் செயலராக பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அரசியல், இதெல்லாம் சகஜமாப்பா. ரெண்டாவது, ஜெயலலிதா அம்மா கூட ஜே என்று அணிகள், அதுல ஜே அணியில நின்று 27% ஓட்டு பெற்று அப்புறம் கட்சியை ஒன்னாக்கி இந்த கட்சிக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த கட்சிக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு ரிசார்ட்ல உட்கார்ந்தோம், உடனே சம்மந்திக்கிட்ட சொன்னோம், நிறைய பட்டுல இறக்கணும், பிடிச்சோம், அது மாதிரி பல மடங்கு சம்பாரிச்சோம். இல்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க சார். என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் பட்டுல இறக்குனாங்கன்னு தானே சொன்னேன். அதான் சார், எந்த அடிப்படையில் சொல்றீங்க தெரியலையே, எனக்கும் தெரியல, நீங்க தான் சொல்லணும். இப்போ தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியுமில்ல. பிடிச்சோம், திருப்பி பல மடங்கு எடுத்தோம், திருப்பி மோடிட்டு ஒரு காம்ப்ரமைஸ போட்டோம், 4.5 வருஷம் ஓட்டணும், நல்லா கலெக்ஷன் பண்ணோம், திருப்பி யாரெல்லாம் நம்மளை இந்த பதவிக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு ஆதரவா இருந்தாங்களோ ஒவ்வொருத்தரா நீக்கிட்டே வந்து நீ அனைமா அடுத்த டார்கெட் வேலுமணியா இருக்கும். சார், நீங்க நல்லா இருக்க குடும்பத்துல நல்லா இருந்த குடும்பத்திலே நீங்க பாருங்களேன், அடுத்த டார்கெட் திண்டுக்கல்ல நடந்த மீட்டிங்ல அவரும் தான் கலந்துகிட்டாரு. ஆமா, அவரு நீக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அளவுல அவர் ஆதரவு சொல்லல. அவர் சொன்னது வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தான் சொன்னார். ஓகே, சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தான் சொன்னார். இப்ப 6 பேர் போய் தானே சார் பார்த்தாங்க எடப்பாடி அவர்களை, மீதி 5 பேர் மௌனமா இருக்கிறாங்களா? அதான் சொல்றேன், அந்த மிச்ச 5 பேரை ஒவ்வொருத்தரா காலி பண்ணலான்னு முடிவு பண்ணி இருப்பார். அதனாலதான் அடுத்து வேலுமணின்னு சொல்றேன். ஓகே, அடுத்து வேலுமணி, அடுத்து KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் அந்த ஆர்டர். KP முனுசாமி அது கடைசியா வந்து அவரு இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு மறைஞ்சிருந்து ஒரு வில்லன் போடுவான் தெரியுமா, அந்த மாதிரிதான் KP முனுசாமி வந்து செய்வாரு. அடுத்து இப்போ ஏற்கனவே தங்கமணிக்கு அவருக்கும் சங்கடம்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து அநேகமா வேலுமணி தான். நீங்க கடந்த பேட்டியில பேசுறப்ப ஜூன் மாதத்துல அதிமுகல ஒரு புரட்சி வரும், அதிமுகல ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது நான் ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு நினைச்சிட்டு தான் நீங்க சொல்றது வேற மாதிரில போகுது. இல்ல, ஒன்றுபட்ட செங்கோட்டையன் சொன்னதுல எதுவும் பெரிய தவறு இல்லை. ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று சொல்றாங்க. இல்ல, அது பாசிபிளா? ஏன்னா இத்தனை தடவை முயற்சிகள் எடுத்தும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, சீனியர்ஸ் எல்லாம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, பட் அதுவே கை கூடல. நான் சொல்றது என்னன்னா, ரிவர்ஸ்ல நீங்க பார்க்கணும். ஒரு அரசியல் அதிமுகவுடைய நோக்கம் என்னங்க? திமுக வீழ்த்தணும். வர்ற தேர்தல்ல திமுக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 47% வாக்கு வங்கி பண்ணிட்டாங்க. என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட்டணி பலத்துல அவங்க வாக்கு இன்னொரு 6-7% போகுதுன்னே வச்சுக்கோங்க. 40% இருக்குமா? அதுக்கு குறையாது இல்ல. இல்ல, விஜய் இன்னைக்கு ஒரு புது ஃபேக்டர். அவருக்கு வந்து 3 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு அவங்க 10-15 ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு 8-10% வாக்கு இருக்குமா? அப்ப இந்த 50% கழிச்சிருங்க, மிச்சம் இருக்கிறது 50%. அந்த 50%த்துல சுயேட்சைகள், சில உதிரி கட்சிகள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 7-8% போயிடுமா? மிச்சம் எவ்வளவு இருக்கு? 42% இருக்கு. இந்த 42%ம் அப்படியே ஒன்றாக அதிமுக பெற்றால் மட்டும்தானே இருக்கிற 40% கொண்ட திமுகவை வீழ்த்த முடியும். அப்ப நான் சொல்றது ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கல இதெல்லாம் வேற. அல்லது நான் பொதுச் செயலாளர், மரத்துல இருந்து அப்படியே வானத்துல இருந்து குதிச்சவன், நான் பெரிய ஆளு, அந்த ஈகோ எல்லாம் மறந்துட்டு இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். அரவணைக்கிறது பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வராங்க அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கான பொறுப்பை கேட்பாங்க அப்படின்னு அதுல ஒரு அதெல்லாம் சொல்லல. நீங்க வந்து இந்த தேர்தலில் எந்த பொறுப்பும் கிடையாது,
இப்போ ஒரு 150 சீட்ல அதிமுக நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 135 சீட்ல எடப்பாடி பழனிசாமிக்கு வேணுங்கிறவங்கள வச்சுக்கிட்டோம். ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அவருக்கு பிடிக்காதவங்களை நான் ஒரு உதாரணமே சொல்றேன். செல்வ கணபதியை ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு வருஷ காலத்துக்கு மேல அவர் பேசவே மாட்டாங்க. ஓகே. அவர் மீட் பண்ணவே மாட்டாங்க. கடும் அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா சேலத்துல வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி நிற்கிறார் என்ற உடனே அவங்க பேசல. பிஏ விட்டு நீ தான் கேண்டிடேட், போய் வாழப்பாடி ராமமூர்த்தியை தோக்கடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரும் கடுமையா இதுதான் நமக்கு அரசியல் எதிர்காலம்னு சொல்லிட்டு கடுமையா போராடி வெற்றி பெற்றார். வாழப்பாடி ராமமூர்த்தியை தோற்கடித்தார். அந்த தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தி 1 லட்சம் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்தார் அந்த தொகுதியில தான் எப்பவுமே வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு. அப்ப அந்த மாதிரி நமக்கு பிடிக்குது பிடிக்கல இது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த குடும்ப சொத்து அல்ல, இது எம்ஜிஆர் சொத்து. நீ ஒரு வழிபோக்கன். இப்பதான் அதிமுக எல்லாரும் அந்த லிஸ்ட்ல தானே சார் வருவாங்க. யாரு முன்னாள் அமைச்சர்கள் இருந்து பொறுப்புல வகிக்கிறவங்க. நாங்கெல்லாம் எம்ஜிஆரோடு உருவாக்கியவரோடு உறுதுணையாக இருந்து வளர்ந்து வந்தவர்கள். இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் ஆயிட்டீங்க ஏடிஎம்கேக்கு. சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு. அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு. அப்ப இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டு வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இயக்கத்துக்கு நான் பொதுச் செயலாளராக தொடர வேண்டும், என்னோடு போட்டி போடுகிறவர்களை இந்த இயக்கத்துக்குள் ஒருவேளை பாஜக வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு அண்ணாமலை பேசுனதாகட்டும், இல்ல நயினா நாகேந்திரா தொடர்ந்து அதை சொல்றதாகட்டும். ஆனா அந்த இப்ப ஒரு பக்கம் ஓபிஎஸும் அதை சொல்ல மாட்டேன்றாரு, டிடி தினகரனும் அதை சொல்ல மாட்டேன்றாரு. அப்படின்றப்ப அதெல்லாம் நீங்க எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் கண்டிஷன் போடலாம். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொண்டு இணைகிறவர்கள் இணையலாம். உங்களுக்கு பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது, 1 சீட்டு 2 சீட்டு கொடுப்போம் அவ்வளவுதான். அதுக்கு நீங்க இந்த இடங்கள்ல இப்படி நீங்க பொறுப்பெடுத்து தேர்தல் பண்ணி ஒத்துக்குவாங்களா? நீங்க ஆஃபர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? ஆஃபர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? சரி, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சரின்னு சொல்லுங்க, நான் முடிச்சு தர்றேன், ஒருங்கிணைப்பை நான் முடிச்சு தர்றேன். என்ன கண்டிஷன்? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். 90% வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கிட்டோம். ஒரு 10% எத்தனை வந்துடும்? 150 சீட்ல 15 சீட் வரும். இவ்வளவுதானே. நீ எந்த தொகுதியில் வேணாலும் கொடு. ஸ்டாலின் எதிர்த்து ஒருத்தரை போடு, திண்டுக்கல் ஐ பெரியசாமி எதிர்த்து ஒருத்தரை போடு, செந்தில் பாலாஜி எடுத்து ஒருத்தரை போடு, ஈரோட்டில் முத்துசாமி எடுத்து போடு, செங்கோட்டையனை போடுங்க. உனக்கு எதெல்லாம் அதிமுக உறுதியாக வெற்றி பெற்று விட முடியாது, கடினமான போட்டி எல்லாம் இறக்கி கொடுங்க அந்த இடத்துல. நீங்க ஜெயிச்சு ஐ பெரியசாமி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு, ஓபிஎஸ் கூப்பிடுங்க, ஆனா நீங்க அவரை தோக்கடிச்சிட்டு வாங்கினே போங்க, போய் இப்பவே வேலை செய்யுங்க. மிச்சத்தை தேர்தலுக்கு அப்புறம் தினகரனை கூப்பிடுங்க. தினகரன் நீங்க ஆர்கே நகர்ல ஜெயிச்சீங்கல்ல, அதே மாதிரி டோக்கனை கொடுப்பீங்களோ என்னத்தை கொடுப்பீங்களோ, ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டு வாங்க, இல்ல உதயநிதி தோக்கடிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் அட்வைஸ் மாதிரி தெரியல சார். இருக்கிற அட்வைஸ் நான் சொல்றதுங்க ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்லுவார். அந்த ஸ்போர்ட்டிவ் யார்கிட்ட இல்லைன்றீங்க? எடப்பாடி கிட்ட இல்லையா, இல்ல இவங்க கிட்ட இல்லையா? எடப்பாடி கிட்ட இல்லைன்னு சொல்றேன். ஓகே. எடப்பாடி இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்ப திமுக பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் தோற்கடிக்கவே முடியாதவர்கள் என்று இருக்கிறாங்களா இல்லையா? ஆமா, அப்படி இருக்கிறாங்கல்ல. அப்ப அதை செய்யலாம்ல. வைத்தியலிங்கத்தை கூப்பிடுங்க, தஞ்சாவூர் பக்கத்துல தோற்கடிக்கவே முடியாத ஆள் யாரு போடுங்க, அங்க போடுங்க. நேருக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஆள் இறக்கி கொடுங்க. அப்ப அந்த தோற்கடிக்கவே முடியாத ஒரு 15-20 பேர் 30 பேர் 40 பேரை போட்டு எல்லாம் இறக்கி விட்டு கடுமையா அடிச்சு உங்க சாமர்த்தியம் என்னன்னு காட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி இறக்கி விடுங்க. ஓகே. இன்னொரு பக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல திமுக தானே ஜெயிக்கும். ஆமா, இல்லைன்னா என்ன ஆகும்? திமுக தானே ஜெயிக்கும். டஃப் ஃபைட் கொடுக்கலாம். டஃப் ஃபைட் கொடுக்கலாம்ல. செகோட்டையனை கூப்பிடுங்க. ஆனா கோபி வேண்டாண்ணே, நீங்க செந்தில் பாலாஜிக்கு எகெயின்ஸ்டா கிளம்புறாங்கண்ணே, கரூர் தான் உங்க தொகுதி, போங்க, நீங்க சொல்ற ஒருங்கிணைப்பு நடக்கும், பண்ணுங்க.
ஓகே சார், இப்போ இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசுறப்ப எங்களை வந்து ஒரு துக்கடா கட்சியா வந்து பாஜக ஹேண்டில் பண்ணாங்க, பாஜக நம்பியெல்லாம் நாங்க இல்ல அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். அண்ணாமலை இருந்த வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு, நயினார் வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் சரியா ஹேண்டில் பண்ணல, ஓபிஎஸ்க்கு நடந்தது எனக்கு நடக்காது என்ன நிச்சயம் அப்படின்லாம் பேசுறாரு. இதெல்லாம் என்டிஏவே ஒரு மாதிரி இப்ப ஒரு சீர்குலைச்சு சொல்றதுங்க. இவர்களது அந்த நோக்கம், நீங்க எதுக்கு முதல்ல அண்ணாமலைகிட்ட போறீங்க, பிஜேபி கிட்ட போறீங்க? அவர் ஏதோ பண்ணுவாரு. நீங்க அதிமுகவுல போராட வேண்டியதுதானேன்னு கேட்கிறேன். அதிமுகல போராட வேண்டியதுதானே? தினகரன் ஓபி இவருக்கே சொல்றேன், தினகரனுக்கே சொல்றேன். நீங்க எதுக்கு அங்க போராடுறீங்க? எடப்பாடி பழனிசாமி சரியான தலைமையா இருந்தா என்ன செய்திருக்கணும்? தினகரன், நீங்க உதயநிதி எதிர்த்து நிக்கிறீங்களா, ஸ்டாலின் எதிர்த்து நிக்கிறீங்களா? இந்த ரெண்டுல ஒண்ணு. நீங்க ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சீங்கல்ல, போங்க இறக்குங்க, இப்ப டோக்கன் இருக்கு எல்லாம் அடிச்சு பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. 2 தொகுதிக்கு நீங்க தான் பொறுப்பாளர், தோற்கடிங்க. களம் சூடாகுங்களா? அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? இந்த எம்ஜிஆர் படத்துல 2 அடி நம்பியார் அடிச்சோன்னா எம்ஜிஆர் அப்புறம் திருப்பி அடிக்கல, எல்லாம் பக்கத்துல இருக்கிறவன் அடிப்பான். தொண்டை உற்சாகம் ஆயிடுவாங்க, சபாஸ் நம்மால பொதுச் செயலர் பிரமாதமா காய் நகர்த்திட்டாரியான்னு. அவங்களுக்கு என்ன இருக்கும்? சரி, நமக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப கட்சி ஒரு மாதிரி ஒன்றிணையாம அதிமுக ஒரு டவுன்ஃபால் இருக்கு. ஆனா இப்ப நீங்க வந்து ரொம்ப உற்சாகத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. ஆமா, இப்ப நான் சொல்றது வந்து ஒரு கட்சிங்கிறது இப்படிதாங்க ஒரு பொதுச் செயலர் என்பவர் தான் உற்சாகமாக மற்றவர்களை உற்சாகப்படுத்தி பணியாற்ற வைத்து அந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்கிற ஒரு படை தலைவர் இல்லைங்களா? நீங்க வந்து ஏன் இப்படி பேசுற, நீ ஏன் அப்படி சொன்ன, அது ஏன் இது ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு என்டிஏ நம்பி யாருமே ஹாப்பியா இல்ல அப்படின்றது தலைமைக்கு தகுதியற்ற மனிதராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த கொஸ்டின் நீங்க டிடிவி தினகரன் பத்தி கேட்டேன், என்டிஏவோட அவங்க ஹாப்பியா இல்லன்றது தெரியுது. தேவையில்லைன்னு சொல்றேன். நீங்க எதுக்கு முதல்ல என்டிஏ பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்க வலிமைப்படுத்து. நீங்க மாற்றான் தயவுல வாழணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஏன் அடுத்தவங்கிட்ட அடைக்கலம் தேடணும்னு நினைக்கிறீங்க? இங்கே சண்டை செய்யுங்க. பாஜக விட்டு தள்ளுங்க. அதிமுகவுல எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுத்தப்பட்டு வெற்றி பெறணும். மீண்டும் ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கனவு 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கும் என்கிற அந்த கனவை நிறைவேற்றுவோம். அப்படித்தானே போகணும். நீங்க ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா, இப்ப நீங்க பல பேர் மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க இல்லையா? உங்க சொந்த கட்சியிலேயே மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் போராடினாலும் இருக்கிற இடத்துலயே நம்ம சாதிக்கணும். மற்ற கட்சிக்கு இருக்காங்களே சார், செந்தில் பாலாஜி இவரெல்லாம் இருக்கலாங்க. அதெல்லாம் அவங்கள கேட்டீங்கன்னா தான் அவங்களே ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்யற மாதிரி ஒரு குடும்ப கொத்தடிமை லிஸ்ட்ல அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர்கள் எல்லாம் ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்க மாதிரி இருக்கிறாங்க, அரசியல்வாதியா இல்ல. அந்த முதலாளி குடும்பம் கோவிச்சுக்காம நடந்துக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு முதலாளி குடும்பத்துக்கு வர வருமானத்துல அவங்க இவங்களுக்கு அப்பப்ப வந்து இந்த டிப்ஸ் கிடைக்குது, அதை வச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதியா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஓப்பனிங்ல சொன்னீங்க வெற்றி தோல்விதான் எல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னு. பட் அவங்க எங்க இருந்தாலும் அதுக்கான வெற்றியை கொடுக்குறாங்க, அந்த கட்சியை ஆக்டிவா வச்சிருக்கிறாங்கன்னு ஒண்ணு வருது இல்ல சார்? அந்த கட்சி எப்படி வச்சிருக்கிறாங்கிறது அந்த கட்சி இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த விமர்சனத்துக்கு சொன்னேன், அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க, களத்துல அரசியல் செய்யறாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்க. என்னதாக இருந்தாலும் நம்முடைய கட்சி வெற்றி பெறணும் இல்லையா? நம்முடைய கட்சி வெற்றி பெறணும். ஏன் அவங்க எல்லாம் அங்க போறாங்க? இந்த எண்ணம் இப்படி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்ததற்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவால் வெற்றி பெற வைக்கப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க செஞ்சார். உண்டா இல்லையா? அதுல திருப்பி இடைத்தேர்தல் நடந்தது. 13 தொகுதியில திமுக வெற்றி பெற்றது, அவங்களுக்கு கொடுத்தார். இப்ப ஏற்கனவே 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க. அப்ப இது வந்து ஒரு சிதைக்கிற பணி இல்லையா? இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸா? ஓகே, இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன சார்? என்ன பண்ண போறாரு? அவரு திமுக கிட்ட பேசுறாரா, தமிழக வெற்றி கழகத்துல பேசுறாரா? அது நீங்க அவரோட தான் கேட்கணும். நான் வந்து யாரு வேற கட்சிக்கு போக கூடாது, இந்த கட்சின்னு பேசிட்டு இருக்கிறேன். நீங்க மூச்சு மூட்டை நான் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு அவர் எந்த கட்சிக்கு போவாருங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க. எங்கேயும் போக கூடாது. இந்த என்டிஏ இதுக்கு எடப்பாடி பழனிசாமிய வளைச்சு நின்று அடிக்கணும்.
அதுக்கு தயாராகிறத விட்டுவிட்டு அண்ணாமலை மதிக்கல, ஆட்டுக்குட்டி மதிக்கல, என்னது நைனார் வந்து நல்ல நைனாவா நடந்துக்கல, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம கட்சி, நமக்கு உரிமையான கட்சி, நாம் உழைத்த கட்சி, நாம் வளர்த்த கட்சி, அவ்வளவுதானே. யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.